அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல் ஷஃபா குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சீஸ் பால் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதை எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் 1/4 கிலோ சிக்கன் நல்லா கொத்தி எடுத்துருக்கேன். இதை வேக வைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனும் வெந்துடுச்சு. சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொரன்னு. சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் நல்லா இப்போ போட்டு பிசைய போகிறோம். உருளைக்கிழங்கும் கறியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது சீஸ், க்யூப் சீஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ். இது ஒன்றும் இல்லை, ரஸ்க் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம வாங்கி வச்சுருந்த சீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரை இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சீஸ் உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணணும். வெளியில் அந்த சீஸ் தெரியாத மாதிரி கவர் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விடில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பிரெட் க்ரம்ஸை. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழுத்தாமல் பொறுமையாக இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரியே சேம் ப்ராசஸ் தான். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லா அந்த பால் முழுங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும், இல்லைனா வந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம எம்மியான சிக்கன் சீஸ் பால் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சீஸ் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன இஃப்தார் ஸ்நாக்ஸ்னால் சிக்கன் சீஸ் பால், வடை, ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷு, அப்புறம் வந்து சிக்கன் சமோசா, டேட்ஸு, நோம்பு கஞ்சி, இந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி நல்லபடியாக எங்களோட இஃப்தார் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும்.